அண்ணே நம்மள நல்லா திட்டா போறாருடா. ஆமாண்டா, அண்ணே நம்ம கிட்ட இந்த வேலையை கொடுத்து 2 நாள் ஆச்சு. ஆனா இன்னமும் இந்த வேலையை நம்ம முடிக்கவே இல்லை. நாம என்னடா பண்ண முடியும்? இந்த பொண்ணு என்னடானா வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயும் போய் முடிக்க முடியாது. எப்படா முடிக்கிறது? அதுக்கு தானே அண்ணன் கிட்ட ஐடியா கேட்க வந்திருக்கோம். பாப்போம் அண்ணன் என்ன சொல்றாருன்னு. என்னடா தம்பிங்களா, நான் கொடுத்த வேலையா அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க போல. அதுக்கு தாண்டா எப்பயுமே நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும்ன்றது. அண்ணே அது வந்து அண்ணே நீங்க சொன்ன வேலைய இன்னும் நாங்க முடிக்கவே இல்லைன்னு. என்னடா சொல்றீங்க? நான் உங்ககிட்ட வேலை கொடுத்து இன்னையோட 2 நாள் ஆச்சு. ஆனா இன்னும் வேலையை முடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை நம்பித்தானடா இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இப்ப என்னடனா ஓ அப்போ உங்களால முடிக்க முடியாது அப்படித்தானே? ஐயோ அண்ணே, நாங்க அப்படி சொல்ல வரல. நீங்க சொன்ன வேலைய எதையாவது நாங்க முடிக்காம இருந்திருக்கோமா என்ன? ஆமா அண்ணே, எங்களை நம்புங்க. இந்த வேலைய நாங்க எப்படியாவது முடிச்சிருவோம். பின்ன ஏன்டா 2 நாள் ஆயும் இன்னும் அந்த வேலையை முடிக்கவே இல்லை? அண்ணே அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எங்களால எப்படின்னே அந்த பொண்ணை கொலை பண்ண முடியும்? அறிவு கட்டவீங்களா? உங்ககிட்ட போய் இந்த வேலையை ஒப்படைச்ச பத்தியா என் பத்தியா செருப்பால அடிக்கணும்டா. அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேங்குது. வீட்டை சுத்தி எப்பயுமே ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படின்னே நாங்க அந்த பொண்ணை கொலை பண்றது? எங்கேயாவது வெளியே வந்தாலும் அந்த பொண்ணை கடத்தி நாங்க கொண்டு போய் முடிச்சிடலாம். ஆனா எப்படின்னே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதாண்டா உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்க வித்தியாசம். நீங்க என்ன ரவுடிங்கன்னு வெளியே போய் சொல்லிடாதீங்க. எல்லாரும் சிறைச்சிட போறாங்க. அண்ணே ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கண்ணே. அப்படின்னா தானே எங்களாலையும் இந்த வேலையை கரெக்டா பண்ண முடியும். உங்களெல்லாம் ரவுடின்னு நம்பி உங்ககிட்ட இந்த வேலையை ஒப்படைச்ச பத்தியா என் பத்தியா செருப்பால அடிக்கணும்டா. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை எப்படியாவது முடிச்சிருவீங்கன்னு நம்பி தானடா இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆனா நீங்க என்னடனா முடிக்க முடியலன்னு வெக்கமே இல்லாம வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஏன்னு இப்படி புரிஞ்சுக்காம பேசிக்கிறீங்க? அந்த பொண்ணுதான் வெளியவே வரமாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எங்களால எப்படி அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள போய் போட்டு தள்ள முடியுமா என்ன? வீட்டுல இருக்கவங்க பார்த்து எங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. சரிடா, இதுக்கு ஏதாவது நான் ஒரு ஐடியா பண்றேன். அந்த பொண்ண வீட்டை விட்டு வெளியே ஏற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைகிறேன். சரிங்க அண்ணே, நீங்க தான் ஏதாவது பார்த்து பண்ணணும். சரி முத இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. என்னடா அண்ணன் நம்மள இப்படி திட்டிட்டு போறாரு? பின்ன திட்டாம முத்தமாலா கொஞ்சுவாரு. நாம பண்ணிருக்க வேலை அப்படி. நாம என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு எங்கேயாவது வெளியே வந்தா தான் அந்த பொண்ணை நாம போட்டு தள்ள முடியும். இப்படி இருக்க சூழ்நிலையில நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இவருக்கு என்ன காசை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு இருந்துக்குவாரு. நாமெல்லாம் ஜெயில போய் கிடக்கணும். டேய் பைய பேசுடா, அவர் காதுல விழுந்துற போகுது. அவரு நமக்கு வேலை கொடுக்குற சாமி. அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுதான் ஆகணும். அவரால் தான்டா இன்னைக்கு நம்ம நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுவும் மனசுல இருக்குல்ல? இருக்கு. நீ பேசுனதை மட்டும் அவர் கேட்டாருன்னு வச்சுக்க, உன்னைய கண்ட துண்டமா வெட்டி பொலி போட்டுருவார். சரி வாடா போலாம். அண்ணன் தான் ஏதாவது ஒரு வழி பண்றேன்னு சொல்லியிருக்காருல்ல, பாத்துக்கலாம். சரிடா. அம்மா அப்பா ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அப்பா செய்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏமா அப்பா இப்படி இருக்காரு? நான் என்னடி பண்ண முடியும்? இந்த வீட்ல எல்லாமே அப்பா தான். அவர் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். அவர் சொல்றதான் எல்லாரும் செய்யணும். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாமா? நீதான் இத அப்பா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். யாரு? நானா? அப்பா அப்படியே என் பேச்ச கேட்டுட்டு தான் மறு வேலை பாப்பாரு. இந்த வீட்ல அவர் சொல்றதுதான் நியாயம், அவர் சொல்றதுதான் சட்டம். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி உன் அப்பா கிட்ட போய் பேச முடியும்? நீ அவர் பொண்டாட்டி தானே, நீ சொல்றத 1-2 கூட கேட்க மாட்டாரா என்ன? எப்படிமா அடுத்து அவங்களுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்க பையனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஊருக்குள்ள நம்மள அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நான் போய் அந்த இடத்துல சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது நியாயமாம்மா? நீயே சொல்லு. நியாயம் இல்ல தாண்டி, அது உனக்கும் எனக்கும் புரியுது. ஆனா உன் அப்பனுக்கு புரியணுமே. எல்லாத்துக்கும் காரணம் உன் மூத்த மாமன் தாண்டி. அவன் வந்து உன் அப்பங்கிட்ட என்னத்த சொல்லி தொலைஞ்சானோ தெரியல. அவன் வந்ததுல இருந்து உன் அப்பன் நிக்காம சலங்கைய கட்டிக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு. ஏமா இந்த உலகம் எவ்வளவு பெருசு. இந்த உலகத்துல எனக்குன்னு ஒருத்தன் பறக்காமையா இருந்திருக்க போறான். நான் எதுக்காகமா இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்கிறனோ? அதுவும் அந்த பொண்ணை கொன்னுட்டு தான் எனக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குமா? இது ஏமா அப்பாவுக்கு புரியவே மாட்டேங்குது. நீ ஒரு தடவை சொல்லி பாரு, அப்பா கேப்பாருல. ஏண்டி நான் சொன்னா கேட்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் திரும்ப நீ சொல்லுமான்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா பிளீஸ்மா, எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கல்யாணம் வேணாம், நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பாக்கலான்னு ஒரு தடவை சொல்லேன். ஐயோ இவ என்ன மாட்டி விடலான்னு பாக்குறாளே. இவ அப்ப என் பேச்ச கேட்கவே மாட்டாரு. என் பேச்ச கேட்டுட்டா
இந்த ஊர் உலகமே அழிஞ்சிரும் போல அந்த ஆளுக்கு. இவே என்னடனா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா. நான் இப்ப என்னதான் பண்றது? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்க வேண்டி இருக்கு. ப்ளீஸ்மா அப்பா வராரு, நீ பேசி பாரு. சரிடி, பேசி தொலைறேன். அப்பனுக்கு பிறந்தது தப்பாம இருக்குமா என்ன? உனக்காக பேசுறேன். நீதான் இப்ப நடக்க போறதெல்லாம் பாக்கணும். நான் சொன்னதை கேட்க மாட்டேன்ட்டேல, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு. அம்மா, அப்பா எப்பயாவது அப்படி இருப்பாரு, எப்பயுமே அப்படி இருக்க மாட்டாரு. நீ சொல்றத கண்டிப்பா அப்பா கேட்டே தருவாரு. அந்த ஆளு இப்ப பாக்க தானே போற. என்னங்க, ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. எங்க அது வந்து சீக்கிரம் சொல்லுடி. நானே அவங்களுக்கு கொடுத்த வேலையை ஒன்னும் நடக்கலன்னு ஆத்திரத்துல இருக்கேன். நீ என்னடா அது வந்து இது வந்துன்னு செவ்வாய் இழுத்துட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லு. அன்பு, பேசிதான் ஆகணுமா? மாமா ப்ளீஸ்மா, எனக்காக. இன்னைக்கு நம்மள அடி வாங்கி இழுத்து விடாம இருக்க மாட்டா போல. ஏங்க அது வந்து என்னடி மெல்ல முழங்கிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நீ ஒரு ஆளுன்னு நீ கூப்பிடறத கேட்டு வந்தேன் பத்தியா? என்னைய சொல்லணும். உனக்கு வேற வேலையே இல்ல. வந்துட்டா பெருசா ஏதோ பட்டிமன்றம் போடுறதுக்கு பேசுற மாதிரி. அம்மா, இங்கிட்ட இவ கத்துறாளா? என்னடி உன்னை என்ன சொல்ல சொன்னா? நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? அப்பா லேசா கத்துனாலே போதும் நீ அரண்டு ஒடுங்கிடுற. ஏமா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏண்டி அவ்வளவு தைரியம் இருக்கவ நீ போய் பேச வேண்டியதானே? நானா? என்ன நாயா? என்கிட்ட மட்டும் எப்படி வாய் அடிக்கிற, அதே மாதிரி போய் உன் அப்பா கிட்ட வாய் அடிச்சு பாரு. எதுக்கு? என் வாய் உடையறதுக்கா? இவ்வளவு உசாரா இருக்கேல, நீ ஏன் இவ்வளவு உசாரா இருந்தா உன்னை பெத்த பண்ணா? நான் எவ்வளவு உசாரா இருக்க மாட்டேன். அம்மா, என்னம்மா நீ இத பத்தி அப்பா கிட்ட அப்புறம் எப்படித்தான் பேசுறது? எனக்கு இந்த கல்யாணமும் வேணாம், அவர் பாக்குற மாப்பிள்ளையும் வேணாம். அத நீயே அவர்கிட்ட போய் சொல்லிடா, எனக்கு பிரச்சனை இல்ல. அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக நீதாம்மா பேசணும். எனக்கு ஒன்ன விட்டா யாருமா இருக்கா? ஆமா, இப்படி சொல்லியே நீ உசிப்பு ஏத்தி விடு. அந்த ஆளு என் உடம்ப ரணகலமா ஆக்கட்டு. அம்மா போதும், நிறுத்திக்க. அறுத்தே கொள்ளாத. உனக்கு என்ன? உன் அப்பங்கிட்ட போய் நான் பேசணும், அவ்வளவுதானே? போறேன், போய் பேசி தொலைவேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையே. பயப்படாம போமா. ஆமா, என்ன பயப்படாம போன்னு சொல்றாளே தவிர நான் போய் பேசுறேமான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாளே. நான் போனா யார் அடி வாங்குறது? அமிர்தா, அமிர்தா. என்ன, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யாரையுமே காணோம். பின்வாசல் வழியா கூப்பிடுறது அவங்க ஒரு ஆள் தான். அவங்களும் இப்ப ஊர்ல இல்ல, அப்புறம் யார் கூப்பிடுவா? அமிர்தா. அட நெட்டவழியாக்கா, ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? நான் காலையிலேயே வந்துட்டேன் அமிர்தா. என்னக்கா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? என்ன அமிர்தா, கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? நான் போய் 1 மாசம் ஆச்சு, உனக்கு அதுக்குள்ள வந்த மாதிரி தெரியுதா? அதுதாங்க கேக்குறேன், என்ன இவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டீங்க? இன்னும் 2-3 மாசம் சேர்ந்து இருந்துட்டு வர வேண்டியதானே? இதுக்கே அம்மா எப்ப ஊருக்கு போறேன்னு அடிச்சு விரட்டி விட்டுருச்சு. இன்னும் 2-3 மாசம் வேற. அட போகாம நீ வேற. ஆமா, அப்புறம் பார்த்து 1 மாசம் ஆச்சு, எப்படி இருக்க? நீங்க இல்லாத வரைக்கும் நான் நல்லாதான்க்கா இருந்தேன். அட போகாமதா, எப்ப பார்த்தாலும் உனக்கு கிண்டல் தான். ஆமா, அந்த ரோசா மண்டை என்ன பண்ணுது? இத நீங்க எப்பதான் மாத்திக்க போறீங்களா தெரியல. அவங்க நல்லாதான் இருக்காங்க. நல்லாதான் இருப்பா, எப்படி இல்லாம இருப்பா? ஓசிலியா உட்காந்து மங்களம் பாடிட்டு இருக்கால, அப்புறம் நல்லா தான் இருப்பா. ஐயோ அக்கா, பைய பேசுங்க, வந்துட போறாங்க. வந்தா வரட்டும், எனக்கு என்ன பயமா? நீ தான் இங்க வேலை பாக்குற, உனக்கு பயம். எனக்கு அவளுக்கு பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமா, ஆத்தாள் மகளும் எப்பயும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாளுகளே, உன்னை இது பண்ணணுன்றதுக்காக. இப்ப எதுவும் பாக்கலையா என்ன? அது எப்படிக்கா பார்க்காம இருப்பாங்க? எல்லாம் வழக்கம் போல நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். நான் தான் எதுவும் பேசாம இருந்துறது. உன்னாலதாண்டி அவளுக்கு 2 பேரும் எல்லாம் மீறி போயிட்டு இருக்காளுங்க. நீ ஏதாவது பண்ணாதானே? நான் என்னக்கா பண்ண முடியும்? நான் சாதாரண சர்வன், இங்க வேலை பாக்குறவ. அதுவும் அந்த குழந்தைக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆமா, என்னானாலும் சரி, அந்த குழந்தைய மட்டும் விட்டுட்டு போயிடாதாமே தான். நீ இல்லன்னு வச்சுக்க, அந்த குழந்தைய கொன்னு இந்த குடும்பத்தை ஒரு வழி ஆக்கிடுவாளுங்க. எனக்கும் புரியுதுக்கா, ஆனாலும் என்ன பண்ண முடியும்? நடக்கிறது நடந்துதானே ஆகணும். அப்படிலாம் சொல்லாதாம தான். உன்னாலதான் அந்த குழந்தை இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. இல்லன்னா எப்ப என்ன பண்ணுவாளுங்கன்னே தெரியாது. ஆமா, நான் ஒருத்தி வந்த வேலையை விட்டுட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்கேன் பாரு. என்னதுக்கா? என்ன அப்படிதா 1 மாசத்துல எல்லாத்தையும் மறந்துட்ட போல, வழக்கம் போலதான். நீங்க எப்பதான் மாற போறீங்களோ தெரியல. என்ன வேணும்? கூட்டு வேணுமா, குழம்பு வேணுமா? 2 வேணும். சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். சரியா அமிர்தா. அமிர்தா இருக்க போயதுனால நம்ம பொழப்பு இப்படி ஓடிட்டு இருக்கு. அமிர்தா மட்டும் இல்லனா அவ்வளவுதான். அமிர்தா மாதிரி எந்த பொண்ணும் இருக்க முடியாது. நம்ம விட்டுட்டே இருக்காளுகளே, ஒரு கூட்டு தராளுகளா இல்ல குழம்பு தராளுகளா? ஒன்னும் தரமாட்டேன்றாளுங்க.
போய் உக்காந்தாலே பச்சை தண்ணிய கூட மூடி வச்சிடறாளுங்க. ஏய் மகி பாருடா, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கான்னு. பேசாம நான் இன்னைக்கே போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறவா? ஏய் வேணாண்டா, இது நல்லதுக்கு இல்ல, லவ் மேட்டர். நீ பார்த்த உடனே அவகிட்ட போய் லவ் சொல்ல போறேன்னு போய் நின்னா உன்ன அசிங்கமா நினைச்சிருவா. டேய் என்னதாடா பண்றது, அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடா காலம் போறா. அதனாலதான் அவளை கல்யாணம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. டேய் கிறுக்கா, ஆரம்பத்துல அப்படித்தாண்டா இருக்கும், போக போகத்தானே தெரியும். டேய் அவளை கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா, அவ்வளவுதானே. நீ அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணுடா. இம்ப்ரெஸ் பண்றதா? அதான் எப்படி? அவளை பார்க்கும்போது சரி, ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் வேணும்னா பண்ணு, அப்படின்னா தாண்டா பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. கேண்டீன்ல ஏதாவது வாங்கி கொடு, அப்புறம் உன்கிட்ட விழுந்துருவா. அப்படிங்கிற? ஆமாடா, காலங்காலமா இதுதானடா நடந்துட்டு இருக்கு. அப்போ நீ சொல்றதெல்லாம் செஞ்சா மகி என் காதல ஒத்துக்கிருவாளா? ஒத்துக்கிருவான்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் என்னாச்சு தெரியுமா, அந்த உப்புமாவை எங்க வீட்டு டாமி கூட சாப்பிடல. என் அம்மாக்கு ஒரே அசிங்கமா போச்சு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் காலேஜ் வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கா? நானும் இவளை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக அப்படி இப்படின்னு என்னென்னமோ கூட பேசி பார்த்துட்டேன், ஆனா சிரிக்க கூட மாட்டேன்றா. என்ன நினைப்புல இருக்கான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, நான் வேற ஒரு வேகத்துல போய் அவன் கிண்டல் பண்ணத மகியோட அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவர் என்ன செய்ய போறாரான்னு தெரியலையே. நான் சொன்ன மாதிரி லேசா அடிச்சுட்டு மிரட்டிட்டு விட்டுனா தெரியாது, அவர் பாட்டுக்கு கொலை பண்ண போறேன் அப்படி இப்படின்னு கைய காலை உடச்சு விட்டுட்டான்னா அப்புறம் ஏன் மேலதானே பழி வந்து விழுகும். ஐஷு, சொல்லு மகி, என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? ஏன் வந்ததுல இருந்து பேய இருந்த மாதிரி இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்புறம் ஏண்டி உம்முன்னு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ஒழுங்கா சொல்லிரு. இல்ல மகி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்லையே, வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. ஏதாவது பிரச்சனைனா ஒழுங்கா என்கிட்ட சொல்லிரு. அதான் இல்லன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? இல்ல ஏதோ சம்திங் ராங், இவ ஏதோ என்கிட்ட மறைக்கிறாளோன்னு எனக்கு தோணுது. ஆமா, நேத்து பேசணுமே அந்த பசங்கிட்ட நீ என்ன சொல்லிட்டு வந்த? நான் ஒன்னும் சொல்லலையே. ஏன் உங்ககிட்ட ஏதாவது திரும்ப வம்ப பண்ணானுங்களா என்ன? இல்லடி, நீ எதுவும் சொன்னியான்னு கேட்டேன். ஆமா சொன்னேன், நீ கமிட்டடுன்னு சொன்னேன். ஏன்டி அப்படி சொன்ன? நான் என்ன கமிட்டடா? லூசு, அப்படி சொன்னாதான் இனிமே உன் பக்கம் கூட வரமாட்டானுங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன். உன் பக்கம் வந்து ஏதாவது மிரட்டினானுங்களா? இல்லையே, அப்படி எதுவும் பண்ணல. நீ கமிட்டடுன்னு சொன்னதுனாலயே என்னமோ அடுத்து என்ன ஏற எடுத்து கூட பார்க்கல. ஓ அப்படியா? அப்ப சரிதான், அதுதான் நல்லதும் கூட. அதனாலதான் நான் கமிட்டடுன்னு சொன்னேன். சரிடி, நீ சொன்னதும் சரிதான். அப்புறம் நம்ம பக்கம் கூட வரல. ஏ மகிழினி, என்னடா சீனியர் அண்ணே வந்திருக்காரு? அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல. மகிழினி பேரை வேற சொல்லிட்டு வராரு, என்ன விஷயமா இருக்கும்? புத்திய காட்டிட்டேல. என்னடா திட்டுறாரு? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணனா? அவ என்ன உன் கைய பிடிச்சா இழுத்தான், இல்ல வேற எதுவும் பண்ணானா? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அடச்சி வாய மூடு. உன் பணக்கார புத்தியா காட்டிட்டேல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீ கமிட்டடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் பக்கம் கூட அவன் திரும்பி பார்க்கல, அப்புறம் ஏன் நீ அப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்னும் பண்ணலையே. ஆமா ஆமா, உன் பேச்செல்லாம் தண்ணியில தான் எழுதணும். நீ ஒன்னும் பண்ணாமலையா? நீ உன் அப்பா கிட்ட சொல்லாமலையா உன் அப்பனோட ஆளுங்க வந்து அவனை அடிச்சு போட்டாங்க? என்னது? அப்பாவோட ஆளுங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அப்பா கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படி இருக்கும்போது எப்படி அங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? உன்னை யார் வேணா அடிச்சு போட்டுருப்பாங்க, அதுக்கு நாங்க பொறுப்பா என்ன? உங்களுக்கு தெரியாது பாருங்க, யார் அடிச்சிருப்பாங்க, எதுக்கு அடிச்சிருப்பாங்கன்னு. அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. இத பத்தி நான் என் அப்பா கிட்ட எதுவுமே சொல்லல. இன்ஃபேக்ட் நீங்க பேசினப்ப கூட நான் பேசாம தான் வந்தேன். அப்படி இருக்கும்போது என் அப்பா தான் அடிச்சாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க வேற யாரோன்னு தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. பாரு மகிழினி, அவனை அடிச்சது உன் அப்பாவோட ஆளுங்க தான். உன் பேரை சொல்லிதான் அடிச்சானுங்க. எப்படின்னு தெரியுமா? மகிழினி பக்கம் நீ போக கூடாதுன்னு உன்கிட்ட என்ன கேட்டுட்ட? அப்படி தப்பாவா கேட்டான்? இல்லல, அதுக்கு போய் உன் அப்பா கிட்ட சொல்லி ஆள வச்சு அடிச்சிருக்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் தெரியும் உனக்கு. நீ எல்லாம் படிச்ச பிள்ளை. நீ ஏண்டி பழுதுட்டு இருக்க? அவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, இதுக்கு போய் நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? நான் என்னடி பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் இதை அப்பாட்ட கூட நான் சொல்லவே இல்லை. இப்படித்தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னுதான். யார் பொண்ணுனே தெரியாம நான் இந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம்? ஒண்ணுமே சொல்லலடி. நான் தாண்டி வா அப்பா கிட்ட சொன்னேன். என்ன சொல்ற? நீ சொன்னியா? கேட்டியா? சீனியர் கமிட்டடா சிங்கிளான்னு கேட்டதுக்கு
அந்த அடினா அப்ப நீ லவ்வ ப்ரப்போஸ் பண்ண பாருன்னு சொல்ற. உனக்கு என்ன அடி உழுகுன்னு நினைச்சு பாத்துக்க. ஏய், நினைச்சேன்னா பாக்குறது விட்டா உயிரோட இருக்க மாட்டேன் போலடா. தெரிஞ்சா சரிதான்டா, கொஞ்ச நேரத்துல உயிரோட பாத்திருக்கியே. ஏன்டி அப்படி பண்ண? நான் செஞ்சது சரிதாண்டி. அவங்க எப்படி வந்துட்ட அப்படி ஒரு வார்த்தை கேட்கலாம்? அதுக்காக என் அப்பாவை ஆள் வச்சு அடிக்க சொல்லணுமா என்ன? நீ தானே சொன்ன இப்பெல்லாம் பண்ணாங்க ஆளை வச்சு அடிங்கன்னு. நான் அப்படிலாம் சொல்லல, சும்மா மிரட்டி மட்டும் விடுங்கன்னு தான் சொன்னேன். உன் அப்பா ஆள் வச்சு அடிப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆய மூடு. பாத்தியா அந்த அண்ணன் எப்பெல்லாம் பேசிட்டு போனாங்கன்னு? எல்லாரும் என் கூட சகஜமா பேசணுன்றதுக்காக தானே யார் பொண்ணுன்னு சொல்லாம இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடனா நான் இன்னார் பொண்ணுன்னு ஆள் வச்சு காட்டுறியா? என் மகிழினி அப்படி போத நேரத்தை ஆயிஷு. இனிமே என்கிட்ட நீ பேசாத. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாரு என்கிட்ட பேசணும்னா கூட பயப்படுவாங்க. எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம் ஆயிஷு. அவன் என்ன உன்கிட்டயே கேட்டான்? என்கிட்ட தானே கேட்டான். நானே கேட்டுட்டு பொறுமையா தானே வந்தேன். அப்புறம் நீ ஏன் அப்படி பண்ண? இனிமே யாரும் என்ன பார்க்க கூடாது, யாரும் என்கிட்ட பேச கூடாது, அவ்வளவுதானே? யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். மகி நில்றி. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேன் போலயே. இவட்ட சொல்லிட்டுனாலும் சொல்லியிருக்கலாம். இப்ப பாரு என் கூடயே பேசாம போறாளே. இவனுங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை முதல் வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்தா தான் நம்ம நினைச்ச வேலை நடக்கும். என்னங்க என்ன விஷயம் சொல்லு. எதுக்காக இப்படி என்னங்கன்னு பின்னாடியே சுத்துற? எனக்கு வேற வேலையே இல்லையா? ஆமா, ஆட்டுக்கால் எடுத்து சூப் வைக்க சொன்னேன்னு வச்சியா இல்லையா? அப்ப பாரு சாப்பாடு எப்ப பார்த்தாலும் திக்கிற வேலையில தான் இருக்காரு இருந்தாலும். என்ன நடந்தா நமக்கு என்ன? நமக்கு சோறு கொடுத்தா சொர்க்கம்னு நினைப்பாரு நம்ம. என்ன விஷயம்னு கேட்டு பேசாம நிக்கிற? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. மொத நீ விஷயத்த சொல்லு, அதுக்கப்புறம் தப்பா நினைக்கலாமா வேணாமான்னு நான் பாத்துக்கிறேன். என்னங்க, ஒரு பொண்ணை கொன்னுட்டு அந்த பொண்ணோட இடத்துல நம்ம பொண்ணை வைக்கணும்னு நீங்க நினைக்கிறது சரியாங்க? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்புங்க. அப்பா ஒன்னே போட்டுருவேன் பாத்துக்க. பாரு, இந்த வீட்டுல எந்த முடிவெடுத்தாலும் அதை நான் மட்டும்தான் எடுப்பேன். உன்கிட்ட வந்து நான் கேட்டேனா என் பொண்ணை நான் இவருக்கு கட்டி வைக்க போறேன், உன் முடிவு என்னன்னு? உன் வேலை என்னமோ அதை மட்டும்தான் நீ பாக்கணும். என் பொண்ணை யாருக்கு கட்டி வைக்கணும், எவனுக்கு கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, இந்த வீட்டுல நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதான் உங்களுக்கும். நான் சொல்றத கேட்டு இருக்கணும்னா இந்த வீட்டுல இரு. இல்லன்னு வச்சுக்க உன் அப்பா வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்திய கொண்டுட்டு அந்த இடத்துல நம்ம பொண்ணை கொண்டு போய் வைக்கணும்னு கேக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்டி? இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? எதுக்காக இப்ப அம்மாவை அடிச்சீங்க நீங்க? இங்க பாரு அன்பு, நான் சொல்ற மாப்பிள்ளையே தான் நீ கல்யாணம் பண்ணணும். அவன் கூட தான் நீ வாழணும். அப்பா, விருப்பமே இல்லாதவர் கூட எப்படி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத பத்தி இப்ப பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க பாருடி, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு யார் பேச்சையாவது கேட்டுட்டு என் முடிவுல வந்து தலையிட்டேன்னு வச்சுக்க, தலை இருக்காது பாத்துக்க. என் விஷயத்துல தலையிடாதானே நான் எத்தனை தடவை வாங்கிட்டு சொல்லியிருப்பேன். அதையும் மீறி என்கிட்ட நீ இப்படி வந்து பேசுறனா உனக்கு தைரியம் கூடி போச்சு, அப்படித்தானே? உன் வேலை என்ன? சமைக்கிறது தானே. சமைச்சோமா, சாப்பாடை போட்டோமா, சட்டி பானைய கழுவுனோமா, துணியை துவைச்சோமா, புருஷனை பாத்துக்கிட்டோமா, புள்ளைய பாத்துக்கிட்டோமான்னு உன் லிமிட்ல தான் நீ இருக்கணும். அதை தாண்டி வந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ என்னைய மனுஷனா பார்க்க முடியாது. உன்கிட்ட மாப்பிள்ள பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் என்னைக்காவது கேட்டனா? உனக்கு நான் பாக்குறவன் தான் மாப்பிள்ள, நான் பாக்குறவன் தான் புருஷன். நான் பாக்குற மாப்பிள்ள கூட சந்தோஷமா வாழணும்னா வாழணும். அதை விட்டுட்டு அவனை பிடிக்கல இவனை பிடிக்கலன்னு உன்கிட்ட நான் கேட்டனா? இந்த வீட்டுல எல்லாமே ஏன் ராஜ்யம் தான். நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், நான் சொல்றதான் நீங்க செய்யணும். அதை விட்டுட்டு என்ன மீறி வேற ஏதாவது வேலை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ரெண்டு பேர்த்தையும் கொன்னு இந்த வீட்லயே புனிதாண்டே புதைச்சிருவேன். எப்படின்னு அவளுக்கு தெரியுதோ இல்லையோ, உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கேட்டு இருந்தா இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம். இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்னதை செய்வேன். அத மனசுல வச்சுக்கோங்க. என்ன மன்னிச்சிருமா, நீ சொன்னப்பவே நான் கேட்டிருக்கணும். அப்பா உன்கிட்ட இவ்வளவு ரூடா நடந்துக்கிறவர்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. சும்மா திட்டு வர அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு தூரம் கைய வாங்குவார்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தாண்டி. இதெல்லாம் எனக்கு நடக்காததா? அப்பா ஏமா இப்படி இருக்காரு? அப்பாவோட கேரக்டரை மாத்தவே முடியாதா? மனசுல இருந்தா மாத்தலாண்டி. இருந்தாலும் மிருகமாச்சே. இருந்தாலும் மனச நம்மளால என்ன அந்த கடவுளால கூட மாத்த முடியாது. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்புறம்
நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.